செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல அவருடைய முதல் உரையை கொடுத்திருக்காரு. அந்த உரையில பெருசா மக்களுக்காக எதுவும் பேசுற மாதிரி தெரியல. அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை பத்தி பேசுன மாதிரி தெரியல. ஒரு குட்டி ஸ்டோரின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஏதோ இசை வெளியீட்டு விழால பேசுற மாதிரி பேசிட்டு மூடி வச்சுட்டு உட்காந்துட்டாரு. ஆனா இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உரை அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா, தாவேகா கட்சி இன்னைக்கு ஆட்சியில் அமைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் மக்கள் எங்களையும் எங்க கூட்டணியும் நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க கூட்டணி கட்சியோட தயவுனாலதான் இன்னைக்கு நீங்க ஆட்சி பொறுப்பை உட்கார்ந்துருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமா செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி விஜய் அடிச்சிருக்காரு. இது உண்மைக்குமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு திமுக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திமுக கூட்டணி எல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு விஜயால சிஎம் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு 1.5 கோடி பேர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த சைடு ஒரு 3.5 கோடி மக்கள் விஜய் தேர்ந்தெடுக்கல. விஜய் வேணான்னு பெரும்பான்மை மக்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. 66% மக்கள் விஜய் வேணாங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு விஜய் அப்படின்றவர் ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காகவோ அவங்களுடைய ஆதரவை பெற்றோ அவர் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல உட்காரல. திமுக போட்ட பிச்சையின் காரணமா, கூட்டணி கட்சிகள் போட்ட பிச்சையின் காரணமா இன்னைக்கு விஜய் முதலமைச்சரா இருக்காரு. இதுதான் உண்மை. அடுத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது. தமிழ்நாட்டில் இந்த குறிப்பா மத வழிபாடு தலங்கள், அப்புறம் ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை நாங்க ஒழிக்க போறோம், அதை இழுத்து மூட போறோம், ஒரு 700 கடை நாங்க மூட போறோம்பான்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது. இதுக்கு 2 வாரம் அவகாசம் கொடுத்துருக்கதாகவும் தகவல் வருது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் தான் முதல் முறையா ஆட்சிக்கு மதுக்கடையெல்லாம் ஒழிக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை இவனுங்க நரேட் பண்றானுங்க. அது அப்படி கிடையாது. ஏற்கனவே திமுகனுடைய ஆட்சியில 2023 காலகட்டத்துல ஒரு 500 மதுக்கடையை மூடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கரெக்டா 2016 நினைக்கிறேன், ஆமா, அந்த காலகட்டத்துல ஒரு 500 மதுக்கடையை மூடி இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் வேணும்னா இந்த இருக்கு ஆதாரம். புரியுதா? இது எல்லா கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நமக்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கும் மக்களுக்காகவும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், அப்பதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி இது செய்யக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த பக்கம் போதைப் பொருளை ஒழிச்சிட்டாருப்பா, ஒரு 500 கிலோ போதையை எரிக்கிறாங்க, ஒரு 5000 கிலோ குட்கா எரிக்கிறாங்கன்னு சொல்லி இவனுங்க ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்கிறானுங்க தாவேக தற்குறிங்க. அதுவுமே பொய் தான். அந்த செய்திகள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி போன ஆட்சியில் நடந்த சம்பவத்தை அந்த கிளிப்பிங்ஸ் அந்த வீடியோலாம் தூக்கிட்டு பொய்யான ஒரு நரேட்டிவை இவனுக்கு செட் பண்றானுங்க. இவனுங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொய் தான். மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக இவங்க பண்றானுங்க. இதுலயும் இன்னொரு குரூப் எப்படி போய் இறங்கியிருக்காங்கன்னா, பெண்களை நேரடியாக கண்காணிக்கிறதுக்காக நாங்க சிசிடிவி கேமரா அமைச்சிருக்கோம், அது தலைவர் விஜய் அவர்கள் தான் செஞ்சிருக்காருன்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க. அதுவுமே பொய் தான். ஏன்னா அது திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, பொய்யான செய்திகளை இவனுங்க பரப்பிட்டு இங்கே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுங்க ஏவுறானுங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவனுங்க ஒடுக்க பாக்குறானுங்க. ஜனநாயக குரலா இருக்கக்கூடிய சில பேருடைய சமூக வலைதளத்தை இவனுங்க ரிப்போர்ட் பண்ணி அடித்து தூக்குறானுங்க. அதுக்கான ஆதாரம் இந்த இருக்கு. இதுதான் ஆதாரம். இதெல்லாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இவனுங்க என்ன பண்றது, எனக்கு இந்த ஐடி பிடிக்கலப்பா, இந்த ஐடிக்காரன் விஜய் அதிகம் விமர்சனம் பண்றான், உடனே இவனை அடிச்சு தூக்குங்க, குறிப்பா இவன் ஸ்கேம் பண்றான், மிஸ்பிஹேவ் பண்றான், அப்படின்னு கண்டென்ட்டை தப்பா கொடுக்குறான்னு சொல்லி அடிச்சு தூக்குங்கன்னு சொல்லி பூரா அவர் ரிப்போர்ட் அடிச்சு அந்த ஐடியை தூக்க ஆரம்பிக்கிறானுங்க. இது வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நானே ஒரு 50 கிரியேட்டர்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன், 50 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். எல்லாருமே சொல்றது, ப்ரோ என் ஐடி போயிருச்சு ப்ரோ, புதுசா ஓப்பன் பண்ணிருக்கேன், பிரதர் என்னோட போயிருச்சு நான் புதுசா ஓப்பன் பண்ணிருக்கேன், தலைவன் என்னோடது போயிருச்சு நான் புதுசா ஓப்பன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அதை அவங்கவுங்க சமூக வலைதள பக்கத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நான் பதிவு பண்ணியிருக்கேன். போய் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க, என்னோட ஸ்டோரியை போய் செக் பண்ணுங்க, அதுக்கான ஆதாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேசக்கூடிய இந்த விஷயமெல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் குடுத்துருவேன். இவனுங்க திட்டமிட்டு என்ன பண்றானுங்க, பெண்கள குறிவைத்து அபியூஸ் பண்றானுங்க. இப்ப நான் பேசுறேன்னா, என் குடும்ப பெண்கள அபியூஸ் பண்றது தான் இவங்களோட வேலை. ஏன்னா, அந்த மாரி பண்ணோம்னா நம்ம மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு, வேணாம்ப்பா தாவேக்கா எதுவும் பேசக்கூடாது. இப்படி பேசினா அவங்க இப்படிலாம் பேசுவாங்க. அவங்க இப்படிதான், அவங்க சாக்கடை தான். அவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பொம்பள பொறுக்கி தான். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். வந்துட்டு நம்மலாம் ஒதுங்கிடுவோம். அப்படின்னு இவங்க நெனச்சுக்கிட்டு இந்த வேலைய பார்க்குறானுங்க. அப்படி போற ஆள்லாம் இல்ல ராஜா. அப்படியெல்லாம் பின்வாங்குற ஆள் கிடையாது. அதிகாரத்தை எதிர்த்து என்னைக்குமே எங்க கேள்வி இருக்கும். எங்களோட குரல் இருக்கும். நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தப்பு பண்றீங்க. இன்னைக்கு கூட உங்க தாவேகா கட்சியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் சென்னையில பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ரோட்ட மறிச்சு, வெடி வெடிச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணி, போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி, மக்களுக்கு இடையூறு குடுத்து, பெரிய பெரிய பேனர வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணியிருக்கான். அராஜகம் பண்ணியிருக்கான். புதுக்கோட்டையில தாவேகா சம்பந்தப்பட்ட ஒருத்தன் நிர்வாகி 20 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்கான். இதெல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, திமுகவோட ஆட்சியில இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம அந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் மீண்டும் இப்ப தாவேகா ஆட்சியில நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதா நமக்கு ஒரு தகவல் வருது. இப்ப என்னன்னா, தாவேகா தரப்புல இருந்து குறிப்பா தாவேகாவுடைய அந்த கல்வி அமைச்சர் இருக்காருல்ல, ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு. அவர் தரப்புல இருந்து அவர் பேசல. ஆனா அவர் தரப்புல இருந்து சில பேரு இந்த ஆசிரியர் பெருமக்கள் கிட்ட ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க 12,000 பேர் இருக்கீங்க. உங்க 12,000 பேருக்கு நாங்க வேலை போட்டு சம்பளத்த உயர்த்தி குடுத்துருவோம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, ஆளுக்கு 50,000ன்ற கணக்குல, அதாவது ஒரு தலைக்கு 50,000ன்ற கணக்குல 12,000 பேரு காச கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து குடுங்க. நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி, நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் வேலையும், உங்களுக்கெல்லாம் சம்பளத்தையும் உயர்த்தி குடுத்துடலாம்னு சொன்னதாக ஒரு தகவல் வருது. இது ஒருவேள காச அவங்க வாங்குனாங்கன்னா, இது உண்மை. காச வாங்கலன்னா, இப்படி ஒரு தகவல் வருது. விஜய் பேர யூஸ் பண்ணிக்கிட்டு எவனோ தாவேகா தற்கூரி மோசடி வேலையில ஈடுபட்டிருக்காங்கிறத இந்த அரசாங்கம் புரிஞ்சுகிட்டு, நீங்க தயவு செஞ்சு அது யாருன்னு கண்டுபிடிங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. சரியா? உங்க ஆட்சியில நல்லாட்சி நடந்ததுன்னா நாங்க வரவேற்கிறோம். ஆனா, உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய நல்ல விஷயத்த மட்டும் தான் நாங்க பேசணும். கெட்டதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சர்வாதி போக்க நீங்க கையில எடுக்கிறீங்க. எங்களுடைய குரல் வலைகளை நீங்க நெரிக்கிறீங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கத்த நீங்க முடக்குறீங்க அப்படின்னா, அதுக்கான விளைவு மிக 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 மோசமா இருக்கும் சொல்லிட்டேன். ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு மக்களுக்கு உடனுக்குடன் நாங்கலாம் அப்டேட் குடுக்குறதுனால தான் அவங்க தெளிவா இருக்காங்க. உங்கள மாரி ஃபேக் நியூஸ நாங்க பரப்பல. எங்க பின்னாடி பெரிய ஐடி விங்லாம் செயல்படல. ஒரு மொபைல் இருக்கு, ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு மைக் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. இவ்வளவுதான் எங்களுடைய இது. இன்னும் சில பேர்கிட்ட வெறும் மொபைல் ஸ்டாண்ட மட்டும் வச்சுட்டே பேசக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்காங்க. இங்க உங்கள கேள்வி கேட்கிறோம் நாங்க. ஏன்னா நீங்க மாற்று அரசியல்னு சொல்லியிருக்கீங்க. மாற்றத்த குடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாற்றம் எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அதெல்லாம் குடுக்க முடியாதுப்பா. நீங்கலாம் கேள்வி கேட்கக்கூடாதுப்பா. உனக்கெல்லாம் என்னப்பா தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்கல்ல, நாங்கலாம் ஓட்டு போட்டு தானே நீங்க வந்து இப்ப சிஎம் ஆயிருக்கீங்க. அப்ப மூடிக்கிட்டு நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரியா? அத விட்டுட்டு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? விஜய் எதிர்த்து கேட்கிறதுன்னா, விஜய்க்கு என்னடா தகுதி இருக்கு? விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? விஜய்ன்ற ஒரு நடிகர். அவரு அப்படி நடிகரா இல்லன்னா, விஜய்க்கு வேற என்ன தகுதி இருக்கு சொல்லு? எந்த தகுதியும் இருக்காது. இன்னைக்கு அதே விஜய் திரைத்துறையில ஹீரோவா நடிச்சதுனால தான் நீங்கலாம் இன்னைக்கு அவருடைய பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப அதே விஜய் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்லயே தொடர்ந்து நடிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ்லாம் வந்திருக்காது. நடிப்புக்காக அப்படின்லாம் இங்க யாரும் போய் விஜய போய்லாம் ஒண்ணும் நொட்டல. எல்லாம் திரை கவர்ச்சிய பார்த்து, ஆஹா! சூப்பரா இருக்காரே! நம்ம போவோமே! அப்படின்னு போய் நின்னுகிட்டு இருக்கீங்க. நீங்கலாம் சொந்தமா யோசிக்க மாட்றீங்க. இங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. கருத்து சுதந்திரம்ன்ற ஒரு விஷயத்த இவங்க சிதைக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம பதிவு பண்றோம்னா, மீண்டும் எங்கள ஆபாசமா, அவதூறா பேசுறது மட்டும் தான் உங்களுடைய அரசியலா இருக்கு. கொள்கை சார்ந்து இங்க எவனுமே அரசியல் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா நீங்கலாம் தற்குறிங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.